சும்மா சொல்லக்கூடாது. முகத்தை பார்த்தா காதல் மன்னன் மாதிரி இருக்கு ஐயா. கோயில்களினுடைய எண்ணிக்கையை பார்த்து நான் மிரண்டு போனேன். அண்ணைய கோபப்பட்ட எங்க குறைச்சு சொல்லி என்ன நீங்க எவ்வளவு காலம் இங்க சொந்த மீன் கடை வச்சிருக்கீங்க? 40 வருஷம் வச்சிருக்கீங்களா? 2.5 மணித்தியாலமா? அப்ப 2.5 மணித்தியாலமா இதுல சுத்தணுமா? வேறு ஓடியா இங்கேலாம் ஒரு சகலகல அபல்லி படிப்பில் இருந்து கொழும்பில் 10,000 மீட்டர் ரோடில் இருந்து அதில் இருந்து தங்கட வளர்ப்பு போயிடும். வீடுகளை பார்த்தீங்கன்னா நுழம்பு நிற்கிது, அது நிற்கிது. வீடுகளை பார்க்க வைக்கணும். ஆனால் தங்கட வீடுகளை பார்க்க மாட்டோம், இது பொது இடத்தையும் பார்க்க மாட்டோம். சொல்றேன் எங்களை போய் நோடிக்கிறாங்க. முத்துமாரி அம்மன், முருகன், முள்ளியடி ஒருத்தர் நடிக்க போகிறவன் இந்த மகள் பதவிக்காலம் முடிகிற நேரத்தில் ஒரு பரபரப்பாக கல்லுகள் கொண்டு வந்து பறிபடும். 20 வயது அந்த பிள்ளைக்கு படித்து கொண்டு இருக்கும். நீங்கள் 60 வயது. உடல் ஏழுமோ ஏழாதான் நீங்கள் வந்து சிரமப்பட்டே ஆகணும். ஒரு துளி கூட நகரவில்லை. எனவே மக்கள் அரசியல்வாதிகளில் கடும் வெறுப்போடு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அரசியல்வாதிகள் தொடர்பான கருத்தை சொல்வதற்காக மாதுகளில் இருக்கிற ஒரு ஐயா எங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறார். வணக்கம் ஐயா. எனக்கு தலை சுத்து. ஒரு நாளைக்கு 120 ரூபா. இந்த வெளியே நீ பார்த்துன்னு போகணும். என்னம்மா உங்களுக்கு விருப்பமா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற பண்டத்தரிப்பு என்ற ஊரை உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இங்கே வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் ஒவ்வொரு ஊர் காணொலிகளும் போடும்போது சொல்கிறது உங்களுடைய ஊர் எது என்று சொல்லுங்கள், அந்த ஊரை காணொலியாக பதிவு செய்கிறேன்ட்டு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய ஊர்களை பதிவு செய்வார்கள். அதுலேயுமே குறிப்பாக கொஞ்ச நாளாக தம்பி பண்டத்தரிப்பு எடுத்து போடுங்கன்னு இந்த பக்கம் இருந்து சொல்கிறார்கள். இந்த பக்கத்தில் இருந்து உனக்கு இவ்வளோ ஊர் எடுத்து போடுற பண்டத்தரிப்புன்ற ஒரு ஊர் இருக்குது தெரியுமான்னு சொல்லி கோவப்பட்டு கேட்குறார்கள். இப்படி நிறைய பேருனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற பண்டத்தரிப்பு தான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீதியால் பயணம் செய்து போனால் சண்டிலிப்பாய், மானிப்பாய், அதுக்கு பிறகு யாழ்ப்பாண நகர பகுதிக்கு போகலாம். யாழ்ப்பாண நகர பகுதியிலே இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் பண்டத்தரிப்பு இருக்கிறதா கூகுள் வரைபடத்தில் காட்டுது. இது முதல்ல பண்டத்தரிப்பு எங்கே இருக்குன்றத கூகுள் வரைபடத்தில் காட்டுறேன்னு வாங்க. ஈழத்தில், வடமாகாணத்தில், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது பாருங்க. சிவப்பு கோடு தெரியுதெல்லாம் சுற்ற வர அந்த பகுதி தான் பண்டத்தரிப்பு. சிலது வரைபடத்துக்குள்ள சில இடங்கள் அடங்காமல் விடலாம். எனவே வரைபடத்தின் அடிப்படையில் நாங்கள் இன்றைய நாளில் இந்த கிராமத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அங்கால சுழிபுரம் இருக்குது. இந்த பக்கம் போனால் கடற்கரை ஓரமாக மாதகள் இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்தால் இளவாலை இருக்குது. கொஞ்சம் இங்கால வந்தால் சண்டிலிப்பாக இருக்குது. இப்படி நிறைய ஊர்கள் சுற்ற வர இருக்குது. இந்த வீதியால் நேர போனால் பண்டத்தரிப்பு சந்தி, அதிலேருந்து நிறைய இடத்துக்கு போகலாம். அப்படியே கடற்கரையை நோக்கி போனால் மாதகள். இதுக்குள்ளே ஒரு அம்மா இவ்வளோ பார்க்கலாமா? எதால் வரணும்? சுற்றியாக வரணும். உங்கண்டியா இது? வந்து பார்க்கலாம் தானே, அதால் வாரம். சரி, இதில் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் எடுக்கலாம். நாங்கள் அதை எடுக்க வரையில் காணொலி பதிவு செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது இதை நான் காணொலியில் பார்த்துருக்குறேன், உண்மையை சொல்கிறேன். ஆனால் நேரில் பார்க்கல. நான் நேர்லேயும் பார்த்துட்டு நம்மாவோட ஒரு சில வார்த்தைகளை கதைப்போமாங்க. இதில் வலப்பக்கம் போகிற வீதியால் போகணும். அதுக்கு முதல் இடப்பக்கம் பாருங்க. பள்ளிக்கூடத்தினுடைய மதில் பகுதியை பார்த்தீங்களா, நல்ல வடிவாக இருக்குது. அதில் உயர்தர பெறுபேறு போட்டிருக்குது. பள்ளிக்கூட கட்டிடம். இது என்ன பள்ளிக்கூடம்? யாழ்ப்பாணம் பிரான்பற்று கலைமகள் வித்தியாலயம் பண்டத்தரிப்பு. உயர்தரத்துக்கு தகுதி பெற்றாக்கள படங்கள் எல்லாம் போட்டிருக்குது. ஒரு நல்ல வடிவான பள்ளிக்கூடம் பார்க்க அப்படி தான் தெரியுது. நாங்கள் இப்போ அந்த செக்காட்டர் எடுத்து போய் வருவோம். இதால் தான் போகிறேன். தொக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய்
தலை சுத்தாதாம்மா? தலை சுத்த இல்லையா? பழைய போச்சு என்ன? எனக்கு தலை சுத்து கொஞ்சம். முந்தி மாட்டுலையா இல்லை ஆரம்பத்துலேருந்து இதெல்லாம் செய்கிறீங்களா? மாட்டில் செய்தவையா? இதுக்குள்ளே பாருங்க என்ன வருது நின்றா நாங்களும் வருவோம். ஒவ்வொரு நாளும் வரைக்கிறதா அம்மா? இங்கே பாருங்க. சரி. இது உங்களுக்கு இன்றைக்கு செய்ய வந்தது அப்படியா? எல்லாம் உங்கள் வைக்க செய்கிறீங்களா? இது எவ்வளோ போடலாம் ஒரு இதில்? 25 கிலோ எள்ளு. எத்தனை லிட்டர் எண்ணெய் வரும் 22 கிலோவில்? எனக்கு தலையை உண்மையிலேயே தலையை சுத்து. எவ்வளவு நேரம் எடுக்கும் அரைச்சி முழுத்து மண்ணி எடுக்கிறதுக்கு? 2.5 மணி நேரம். அப்போ 2.5 மணி நேரமா இதில் சுற்றணும்? ஐயோ, இது 22 கிலோ போட்டிருக்கீங்க தானே? சில பேர் 100 கிலோ கொண்டு தருவீங்க தானே? அதில் கேட்குற நீங்கள் 1 கிலோ அரைக்கிறதுக்கு வேண்டதா இல்லை ஒரு இதுக்கு ஒரு சக்கு அரைக்கிறதுக்கு? இப்போ என்ன இப்போ டீசல் செலவு என்ன? ஏனாவது போட்டினீங்க கொஞ்சம் அரைக்கணும். ஆமாம் ஆமாம், வருது வருது. எங்களுக்கு இது பயம் தான் இருக்குது பார்க்க. 2.5 மணி நேரம் இருக்குமே இல்லை ஒரு சக்கு ஆட்டுறதுக்கு? எவ்வளோ டீசல் பிடிக்கும்? வருது 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 வருது, ஓடியா இங்கே அங்கே வந்துடுது. இது இந்த டேங்குக்கு 5 லிட்டர் ஊற்றினா 6 தரம் சுற்றுவீங்க. இதை நீ வடிக்கிறதா? இந்த துலா கடிக்குமே. இப்போ அந்த தலையை சுற்றுற தன்மை போட்டுது, கொஞ்சம் குறைஞ்சது. சரியம்மா, நன்றி நன்றி. ஓடு 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 ஓடு. ஓ, துலா நீண்டு நிற்குது, அடிச்சும் போடும். அந்த நடுப்பகுதியில் சுற்றுற கட்டையும் அந்த வெளி தோட்டத்தோடு இருக்குது. பெரிய துலா, சின்ன உழவு இயந்திரம், அது இதுக்கு பயன்படுத்தப்படுது. நல்லா இருக்குது உண்மையிலேயே. இது நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் இங்கே வந்து அதில் நடுவில் நின்று பார்த்தா அதில் எவ்வளவு சிரமம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அதை பார்க்கும்போது இது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அந்த நடுப்பகுதியில் நின்று அந்த அம்மா எவ்வளவு சிரமப்படுறான்றது உங்களுக்கு தெரியும். பார்க்க நல்லா இருக்குது, வெளியிலேருந்து பார்க்க. உள்ளுக்கு போக தலையை சுற்றுது, கடுமையாக சுற்றினதால் நான் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா விழுந்திருப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஓரளவு பழகிட்டுது. தொடர்ச்சியாக செய்யும்போது அந்த இது தெரியாது. இருந்தாலும் ஒரு விதமான பதற்றத்தோடு தான் வேலை செய்து கொண்டிக்கணும். அந்த அம்மா பாருங்க அப்படியே நிற்கிறாங்க. நான் இங்கே வரவே அம்மா அம்மா வருது வருதுன்னு சொல்ல தொடங்கிட்டு. நான் உங்களுக்கு பண்டத்தரிப்பு என்ற கிராமத்தை காட்டணும்னு சொன்னான். இதில் பாருங்க பிரான்பற்று கலைமகள் வித்தியாலயம் என்று எழுதியிருக்கு. இப்போ பிரான்பற்றுன்றது ஒரு சின்ன இடமானு கேட்டால் அது பண்டத்தரிப்புக்குள்ளே வார இடம் தான். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் உங்களுக்கு கூகுள் வரைபடம் காட்டினான் இல்லை, இந்த பகுதி இது பண்டத்தரிப்பு என்ற அந்த சொல்லுக்குள்ளே அடங்கிறது. பக்கத்தில் இருக்கிறது இந்த பகுதி பிரான்பற்று. நாங்கள் அந்த இடத்துக்கும் போய் வருவோம். இதுதான் இதில் வார ஐயாவை கேட்டு பார்க்கலாம். ஐயா, இது பிரான்பற்றுன்றது இது பாருங்க, பண்டத்தரிப்புன்றது இது பிரான்பற்று பண்டத்தரிப்புக்குள்ளே வரும். இது என்ன சிறப்பு பிரான்பற்றில்? இதுக்குள்ளால போறது முருகன் கோயிலா? அதான் சரி, பெரிய கோயிலா? இந்த பகுதி என்ன மாதிரி முன்னேறி இருக்கா இல்லை அப்படியே இருக்கா? முன்னேற்றம் கூட முன்னேற்றம் கூட தான் கூடிக்கொண்டு போகுது. வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட கூட முன்னேற்றங்களும் கூடி. அப்போ எல்லாரும் வெளிநாட்டுக்கு போனால் வெளிநாட்டு போக அப்படியும் பிள்ளைங்க வளர்ந்தோன்னா இருக்கும். அதுதானே எல்லாரும் வெளிநாடு போயிடலாம். எல்லார்ட்டையும் வந்து இதெல்லாம் குறிப்பிட்ட ஆகல இங்கே இதுக்கத்தான் போயிடுவேன். சரி அண்ணா, சரி நன்றி அண்ணா, நன்றி நன்றி. இதால் நாங்கள் இப்போ இடப்பக்கம் போக போகிறோம். அந்த அண்ணா சொன்னவர் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலடிக்கு போனால் எல்லா சிறப்பையும் பார்ப்பீங்களேன்னு அந்த கோயிலடியை பார்த்து கொண்டு வருவோம். பிரான்பற்று முருகன் கோயில் இந்த பக்கமாக இருக்குது. நாங்கள் அங்கே போகிறதுக்கு முதல் இந்த பக்கமாக போய் இங்கால என்ன இருக்குன்றதை பார்த்து கொண்டு போவோம். ஐயா
இதில் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு பாருங்க நல்ல வடிவாக இருக்குல்ல. வீதியால் பக்கம் போவோம். இந்த வீதியில் ஒரு அண்ணா சொன்னவர் இல்லை முருகன் கோயில் இருக்குண்டு, அங்கே போகிறதுன்னா நாங்கள் இங்கே வரைக்கும் பெற தேவையில் நாங்கள் பிரான்பேட்டில் வேறு என்னென்ன இருக்குன்றதையும் பார்த்துட்டு போக மட்டும் தான் இதுக்குள்ளே வந்தோம். நாங்கள் பிரான்பேட்டு முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது. இதால் கோயில் அதான் அந்த பக்கமாக இருக்கும். மதில் வேலைப்பாட்டை பாருங்கள். இந்த கோயிலினுடைய தேர்முட்டி பகுதியை பாருங்கள், இவ்வளவு வேலைப்பாடோட வடிவாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது இல்லைன்னு. எனக்கு ஞாபகம் இருக்குது, இதில் ஒரு மண்டபம் இருக்கிற இடத்துக்கு வந்தேன் நான் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்காக. இந்த பகுதியில் பாருங்கள் நிறைய கருங்கற்கள் போடப்பட்டிருக்குது. இதில் தேர்முட்டி நல்ல வடிவாக இருக்குது. அடுத்தது இந்த பக்கம் பாருங்க. ஆமாம், ஊப்புற வேலைப்பாடு எப்படி இருக்குன்னு இவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடு பாருங்க. நுழைவாயில் ஊடாக பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. ஓ, முன்பகுதியை பாருங்கள், அதில் பெரிய கோபுரமாக தான் இருக்குமேண்ணே. அகலமும் கூடவாக இருக்குது. ஆனால் முழுமையாக கருங்கல் வேலைப்பாடு கீழ் பகுதியெல்லாம். எதிர்காலத்தில் மேலே எப்படி இருக்க போதோ தெரியலை. மேலேயுமே அப்படி செய்தால் நல்லா தான் இருக்கும். கோயிலினுடைய தெற்கு பகுதி இதுக்குள்ள கருங்கல் வேலைப்பாடு நடந்து அங்கே பாருங்க. இயந்திரம் வெட்டிக்கொண்டே இருக்குது. எவ்வளோ கருங்கற்கண்டு பாருங்க, எல்லாம் வெட்டி வெட்டி வச்சுருக்கு. இனி இதில் செதுக்கல் வேலைகள் இருக்கும். இது கல்யாண மண்டபம். இங்கே நான் வந்தேன், நான் இருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு அன்பளிப்பு ஒன்று கொடுக்க வந்தேன் அந்த சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிற நேரத்தில். கொண்டாட்டம் என்ற ஒரு விடயம் செய்த நான் ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. சரி, நாங்கள் இனி இந்த வீதியால் போவோம். ஐயா ஐயா சிரிப்பு தானே, அப்படி தான் இருக்கணும் வேணும். நாங்கள் ஐயான்னு கூப்பிட்டா ஓ சொல்கிறா என்னடா மோனே என்று கேட்டுட்டு போகாமல் அன்பா சிரிச்சுட்டு போகிறேன். இந்த பக்கம் தோட்ட வழி. திருவிழா நடக்குதுன்றது ஒரு அண்ணா சொன்னவர் இல்லை, அந்த முருகன் கோயில் அடிக்க போவோம். இதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. கோயில்கள் மிக அதிகமாக இருக்குது பாருங்க. இதில் இன்னொரு கோயில். கோயிலுக்கு போகிற வீதியை பாருங்க. இரவு நேரம் சிறப்பாக இருக்கும். அதில் பாருங்க முருகனுக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கோயில். இதுக்குள்ள கோயில்கள்லாம் அதிகம் போல இருக்குது எனக்குண்டா. இது ஒரு வைரவர் கோயில், பிரான்பேட்டு வைரவர் கோயில். இடத்தடியில் யாரோடையுமே கதைக்க இல்லாத சூழ்நிலை என்னென்னா சத்தமாக இருக்குது. அவர்கள் கதைக்கிறது கேட்காம இருக்கும். நாங்கள் கொஞ்சம் மங்கால தள்ளி போனால் தான் வாரவர்களோட கதைக்கலாம். ஐயா இந்த இடமா பிரான்பேட்டா? உங்கள்கிட்ட ஊரில் எண்ணி சொல்கிறேன்னா எத்தனை கோயில் இருக்குது? 20 கோயில் கிடக்கு. ஏறத்தாழ 20. கூடவும் இருக்கலாம் குறையாகவும் இருக்கலாம். முத்துமாரி அம்மன், முருகன், முள்ளியடி, யானவேரோட், மற்ற பேத்தியம்மன் கோயில் அதுங்க இருக்குது. அது உள்ளுக்கு கிடக்கு. மற்ற காளி கோயில்,
மற்ற ராஜாலயம் ஒரு கோயில் அம்மன் கோயில் இருக்கு. அப்படி சொல்ல போனால் கோயில் நிறைய இருக்குது. நிறைய இருக்குது. இப்போ இது இருக்கிற கோயில்களுக்குள்ளேயே பெரிய கோயில்கள் என்ன இது? பெரிய கோயில் நம்ம கோயிலும் முத்துமாரியம்மன் தான். நான் எந்த சொந்த இடம் வந்து ஆனைக்கோட்டை. ஆனைக்கோட்டை. இங்கே வந்து கல்யாணம் முடிச்சது. எத்தனை நீங்கள் கல்யாணம் செய்தீங்க? நான் முடிக்க 79. 79. எப்படி நீங்கள் அங்கேருந்து எப்படி காதல் கொண்ட நீங்கள்? பேசி தான் செய்யணும். சும்மா சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, முகத்தை பார்த்தா காதல் மன்னன் மாதிரி இருக்கு ஐயா. ஐயோ எனக்கு பேசி தான் செய்யறது. அப்பாவும் அங்கே அண்ணன் அம்மாவும் எல்லாம் பேசி தான் செய்யுது. பேசி செய்தா? 19 வயதில் கல்யாணம். என்ன 19 வயதில் கல்யாணம் செய்தீங்க? ஐயா எனக்கு 29 வயதாச்சு, இன்னும் வீட்டில் கல்யாண கதையை கதைக்கணும் இல்லையே. 19 கேட்டா சொல்லின்னு நான் வயது இருக்கிறான். சும்மா வீட்டை கட்டாயப்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் அந்த காலத்தில் வேலைக்கு கல்யாணம் செய்கிறது இப்போ வந்து பிந்தி அது நல்லமா இது நல்லமா? இப்போ செய்யலாம் நல்லது. இப்போ இப்படி வர வயதெல்லாம் செய்யலாம். அதனால ஐயா உங்களை ஒரே ஒரு கேள்வியாக இருக்கிறேன். உங்களுக்கு இப்போ எத்தனை வயது? எனக்கு 67 வயது. 67. சரி, 35 வயதில் உங்களுக்கு குழந்தை பிறக்குது, இல்லை 40 வயதில் பிறக்குதுண்டா, 20 வயது அந்த பிள்ளைக்கு படித்து கொண்டு இருக்கும். நீங்கள் 60 வயது. உடல் ஏழுமோ ஏழாதான் நீங்கள் வந்து சிரமப்பட்டே ஆகணும். அப்போ கொஞ்சம் வேகமாக கல்யாணம் செய்தால் நல்லது தானே? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? செய்யினா நல்லதுதான், நெல்லியன்னு இல்லை. அதை கொண்டவர்களுக்கு வேணும், கட்டுப்பாடோட இருக்கும். குறைஞ்சது ஒரு 25-28 வயதுக்குள்ளே செய்துருவோம். என்ன ஆனைக்கோட்டையில் பிறந்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனைக்கோட்டையோட ஒப்பிடும்போது இந்த கிராமம் எப்படி? இது கிராமம் பரவாயில்ல. நாங்கள் முந்தி மேடை நாங்கள் இப்போ சந்தை சங்கான தராவி வேலை. அப்போ நான் ஒரு 22 வயதில் சந்தையில் என்னென்னா 22 வயது. இப்போ எனக்கு 65 வயது. அங்கே தான் நிற்கிறீங்க? அங்கே நிற்கிறேன். சில பேர் இப்போத்தைய படிகள் வந்து ஒரு வேலை செய்தால் இல்லை இது எனக்கு பிடிக்கலைன்னா அடுத்த வேலைக்கு போகிறது. அதை பற்றி உங்களை கருத்து? அது சில பிள்ளைகள் படிக்குது, சில பிள்ளைகள் செய்யுது. அது நல்லதா அப்படி மாற்றி மாற்றி போகிறது? நல்லது. அவை அந்த ஒன்றோடலேருந்து ஒன்று வரணும். இப்போ அந்த பிள்ளைகள் செய்ய போனால் இந்த இதுதான் வேலை செய்யணும்னா செய்யத்தான் போகணும். அது பிடிக்கலைன்னா போகிற வேலை போகும். அப்போ அதில் நாங்கள் தண்டிக்க இல்லாது. ஏன் நம்பி அந்த வேலையை விட்டு இந்த வேலையை போகணும் என்ன கேட்டால் நீங்கள் கூட வேலையை பாருங்க, எங்கட வேலை பார்க்க தெரியுமான்னு சொல்லுங்க. இப்போ பிள்ளைகள் அப்படி தான் நடக்குது. ஏன் எல்லாரும் மாறிட்டாங்களா? நீங்கள் அந்த காலத்துலேயும் இப்படியா பெரியாக்கள் ஏதாவது சொன்னால் உடனே திருப்ப கிடையாது? ஏன் சொன்னால் அந்த ஏரியாவுக்கு அங்கே நாங்கள் நிலத்தை அடிக்க போய் கொண்டுருவோம். திருப்ப கதைப்பீங்களா பெரியவர்கள்? இல்லை, இப்போ எங்களோட கதைக்கணும். வீதியில் போய் போகிறதுக்கு தம்பி பார்த்து போட நடந்துன்னா சொன்னாலே எங்களுக்கு எப்படின்னா இந்த வெளியே நீ பார்த்துன்னு போகணும். சரி ஐயா, நன்றி. வெயிலுக்குள்ளே நின்று வெறுக்காம கதைச்சது. சரி ஐயா, நன்றி. சரி, செல்லும் இந்த பாதை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்படியே போய் பண்டத்தரிப்பு சந்தியால் வலப்பக்கம் திரும்பி இதுக்குள்ளே இருக்கிற இடங்களை பார்த்துக்கொண்டு திரும்ப இந்த இடத்துக்கு வர போகிறோம். இதுதான் அந்த கோயிலினுடைய நுழைவாயில். பிரான்பட் பெரிய வளவு சந்த வனபதி கோயிலினுடைய நுழைவாயில். அப்படி இந்த பக்கம் பார்த்தா இதில் ஒரு கோயில். கோயில்கள் தான் அதிகம். இந்த வீதியால் நாங்கள் பயணம் செய்யும்போது பெரியவர்களை பார்க்குறத விட கோயில்களை பார்க்குறது தான் அதிகமாக இருக்குது. சிற்பங்கள், ஓடுகள் எல்லாம் விற்பனைக்கு இருக்குது. வீதியோரத்தில் இருக்கிற வீடு. இதில் வெறுங்காணிகள் இருக்குதல்ல, சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ணே விற்க போகிறீங்களோ, கொடுப்போமா, எவ்வளோ அண்ணேன்னு கேட்டால் தான் அதுக்கு பிறகு தான் உறங்கி கொண்டிருந்த சிங்கம் பொங்கி எழுகிற மாதிரி 1 கோடி 2 கோடி 3 கோடி என்று வரும். பண்டத்தரிப்பு சந்திக்கு வந்து விட்டோம். இது ஒரு நகரப்பகுதி. இந்த சந்தியால் நாங்கள் இப்போ வலப்பக்கம் திரும்ப போகிறோம். அதில் பாருங்க கட்டடங்கள், கடை தொகுதிகள். இந்த பக்கம் இதில் கட்டடங்கள், கடை தொகுதிகள். இந்த பக்கம் திரும்பினா இங்காலையும் கட்டடங்கள், கடை தொகுதிகள் என்று ஒரு குட்டி நகரப்பகுதியை நாங்கள் பார்க்குறோம். இந்த வீதியால் போய் வருவோம். போய் இடைக்குள்ளால் திரும்பி நாங்கள் காணொலியை ஆரம்பித்த அந்த பகுதி, அந்த பிரான்பற்று அந்த பகுதிக்கு போய் திரும்ப சந்தியை நோக்கி வருவோம். இதில் பாருங்க வடிகால் அமைப்பு வசதிகள் எல்லாம் இங்கே சிறப்பாக இருக்குது.
இதில் ஒரு சுரூபம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு கோயில், கிறிஸ்தவ கோயில். ரோஸ்மரி ரோஸ்மரி. இதில் ஒரு குறுக்கு வீதி போகுது இந்த பக்கமாக, இதுலாம் போய் வரும். தோட்ட வழிக்கு போகுது இது. ஐயோ கடவுளே பாருங்க, இதால் இது தோட்ட வழி, இதால் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். பிரதான வீதி ஒன்றில் இருந்து இந்த தோட்டங்கள் இருக்கிற பகுதிக்கு வந்த நான். வீதியினுடைய 2 பக்கமுமே தொடர்ச்சியாக தோட்டங்கள், எல்லா தோட்டங்கள்லேயுமே நிறைய பேர் நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே நான் பிரதான வீதி நோக்கி போகிறேன். போகிற நேரம் வீதியினுடைய 2 பக்கங்களையும் பார்த்து கொண்டு வாங்குவோம். கீழ்மலை வீதி பண்டத்தரிப்பு. இதால் இப்போ வலை பக்கம் திரும்ப போகிறோம். இளவாலை காவல் நிலையம் இருக்குது, இதில் வலை பக்கத்துக்கு திரும்பி போவோம். போகும்போது இடைக்குள்ள ஒரு கிறிஸ்தவ கோயில் ஒன்று இருக்குது, அடுத்தடிக்கும் போவோம். இந்த தேவாலயம் இருக்கிற காணியை பாருங்க, நல்ல செழிப்பாக சிறப்பாக இருக்குது. எனக்கு இப்படியான இடங்களில் இப்போ கோயிலாக இருக்கட்டும், தேவாலயமாக இருக்கட்டும், பள்ளிவாசலாக இருக்கட்டும், போகும்போது இப்படி பைக்கில் போகிறது கொஞ்சம் யோசிப்பேன். யோசிச்சுட்டு முதல் பார்ப்பேன் வீதியில் வாகனங்கள் ஓடி இருக்காண்டு, அதுக்கப்புறம் தான் ஓடுவேன். இந்த வீதியால் எல்லாம் மிதிவண்டிகள் பைக்கெல்லாம் ஓடி இருக்குது. அந்த துணிச்சலில் தான் ஓடுறேன், இல்லாட்டி தூரத்தில் இருந்து தான் காட்ட வேண்டிய நிலை வரும். கோயிலினுடைய முன்பகுதியை பாருங்கள், இவ்வளோ வடிவாக இருக்குன்னு, சிறப்பாக இருக்கும் உண்மையிலேயே. பண்டத்தரிப்பு ஜசிந்தா ரோமன் கத்தோலிக்க தமிழ் கிழவன் பாடசாலை. ஏன் ஜசிந்தான்னு வந்தான்னு தெரியல. இங்கே வரணும், பூவை வரணும். மதிலோட பார்க்க நல்லா இருக்கும் உண்மையிலேயே. இதில் வேலை பக்கம் ஒரு வீதி போகுது, அதுக்குள்ளே இறங்குவோம். இந்த சந்தியால் திரும்பி வந்து நாங்கள் இப்படியே வந்தால் இதில் ஒரு தேவாலயம் இருக்குது பாருங்க. இந்த தேவாலயத்துக்கு போகிறதுக்காக தான் வந்து நாங்கள், ஆனால் வீட்டடியில் வந்து நிற்கிது. நாங்கள் அந்த தேவாலயத்துக்கு போகிறோன்னா வேறு ஒரு பாதையை தான் பயன்படுத்தணும். அந்த கோயிலடிக்கு போய் உங்களை சந்திக்கணும். பாருங்கோ, இந்த தேவாலயம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பெரிய தேவாலயம். இதுலேயும் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிறது, புனித அந்தோனியார் தேவாலயம் பண்டத்தரிப்பு. பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளவும் காட்டி போட்டேன்னு. இந்த இடத்துலேருந்து காணொளி பதிவை தொடங்கி அப்படியே வந்து இதுக்குள்ளே இருக்கிற கோயில் பார்த்துட்டு இப்படியே போய் பண்டத்தரிப்பு சந்தி போய் இதுக்குள்ளே வந்து இப்போ இந்தளவு இடமும் காட்டிட்டேன். அடுத்தது இந்த பகுதியும் காட்டினேன், இந்த தோட்டங்கள் இருக்கிற பகுதி. இப்போ திரும்ப இந்த பண்டத்தரிப்பு சந்திக்கு போய் அங்கால இருக்கிற இடங்களை பார்ப்போம். இப்போ அதுக்குள்ளே ஒரு சந்தை தொகுதி இருக்குது, போய் வருவோம். ஐயா வணக்கம். எவ்வளோ காலமாக இந்த சந்தை இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு? நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே சந்தை மீன் கடை வச்சுருக்கீங்க? 40 வருஷம் வச்சுருக்கீங்களா? ஆரம்பத்தில் இருந்ததோடு ஒப்பிடும்போது இப்போ சந்தை வளர்ச்சி அடைந்திருக்கா, அப்படியே இருக்கா? வளர்ச்சி அடைந்திருக்கா. அடுத்தது மக்கள் வார தொகை எப்படி இருக்குது? மக்கள் இப்போ வெளிநாட்டில் குறைவு, ஒரு நல்ல அதிகமான மக்கள் வருது. முன்னைய காலத்தோடு ஒப்பிடும்போது அது ரமீன் இருக்க நாங்கள் கூட தான். இப்போ ரமீன் நாங்கள் ஊருக்கு போன பிறகு பெருசாக இல்லை, போவோம். போய் திருவிழாவில் கொஞ்சம் வியாபாரம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, உங்களுக்கு இது போதுமாக இருக்கா? இடமா இடமும் சரி, உங்களோட வாழ்வாதாரத்துக்கு இது போதுமாக இருக்கா? நம்ம அப்போ கூட இடம் இடிச்சு கட்டுற மாதிரி படிக்கிட்டாவே கூட இடிச்சு கட்டலாம். என்னத்துக்காக? ஏதோ சிக்கிற வழியாக இடிச்சு கட்ட விரும்புகிற
கொஞ்சம் ஆட்கள் வந்து போது இடம் ஒரு பத்தாது இடம் அதான் இதில் சந்தை இருக்குன்றே தெரியல. நான் கூட அந்த கூகுள் வரைபடத்தை பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ ஊரில் இருக்கிறாங்களும் தெரியும் இதில் சந்தை இருக்குண்டு. ஆனால் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்தால் கொஞ்சம் முழக்க பத்தாது. நீங்கள் எங்கே போய் எடுத்துக்கொண்டு வர்றது? நாங்கள் காக்கதீவு வேறு ஊர் பாசம் ஊர் தான் செய்கிறோம். அங்கே போய் இங்கே எத்தனை மணிக்கு கொண்டு வருவீங்க? 9 மணி 9:30 மணிக்கு நேரம் இங்கேயே வாரதா? துருவாங்க வரும். போட்டி வியாபாரம் இல்லை, துருவாங்க. இங்கே வந்துட்டு இப்போ எத்தனை மணிக்கு போவீங்க? இப்போ என்ன 12 மணி ஆகுது. ஒவ்வொரு நாளும் அப்படி தான். சில வேலை 12 மணிக்கு போவோம், சில 1 மணியும் ஆகும். அந்த வேலைக்கு விற்பனை ஆகி முடிஞ்சா சரி. அதனால் இன்றைக்கு அதிகமான மீன் எல்லாம் திரும்பி போகுது. அடடா, என்ன அந்த கோயில் திருவிழா முருகன் கோயில் அதிகமான மீன் எல்லாம் திருப்பி தான் கொடுக்குறாங்க. போய்க்க நான் நம்ம 500 மீன் கொண்டு போகிறோம். போய்க்க என்னென்னு இங்கே பட்டிக்க இருக்குது 11 கிலோ மீன். 11 கிலோ ஒருத்த விலைக்கு இப்போ 4000 ரூபா நட்டம் இன்றைக்கு எனக்கு. இப்போ இது என்ன செய்யுது? இது ஃப்ரிட்ஜில் வைக்கவும் பத்தாது, பார்ப்போம். இல்லை அடைப்பட்டி காய தான் போடுவோம். இப்படி ஏற்கனவே முதல் நடந்திருக்கா? இல்லை இல்லை, அதிகமாக விற்று முடிச்சுட்டு போகிறப்ப இன்றைக்கு கொஞ்சம் நீங்கள் இது குளிர்சாதன பெட்டியில் வைக்க முடியாட்டி கருவாடாக்குவீங்க அப்படியா? இதுக்குள்ளே மீன் கடை மட்டும்தான் இருக்கா? இல்லை, மரக்கறி கடை, கடை, வாழைப்பழ கடை எல்லாம் மீன் கடை. முதலும் அப்படி தான் இருந்தது. உங்களோட சொந்த இடம்? சொந்த இடம் சாந்தை சில்லால. அந்த சந்தை இடம்ன்றது வாங்கணும்னு சொல்லி வேணும். இவ்வளவு விலை கொடுத்து தான் இந்த இடத்த வாங்கணும். ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அப்படித்தான் நீங்கள் முதலே வாங்கினதா இல்லை இடையில வாங்கினது? இடையில இப்போ இதுக்கு முதல்ல அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ இடவரின்னு சொல்லி இப்போ இருக்கிற ஒரு கட்டில் ஒரு கட்டுக்கு ஒரு ஆளுக்கு 120 ரூபா. ஒரு நாளைக்கு 120 ரூபா. அடுத்தது ஒரு கிலோ எண்ணெய் மீனா பரவாயில்ல, ஒரு கிலோவுக்கு 15 ரூபா. இப்போ இந்த பண்டத்தரிப்பு முன்னையதோடு ஒப்பிடும்போது எந்த அளவுக்கு மாறி இருக்கு? அதனுடைய வளர்ச்சி விதங்களா இருக்கட்டும், முன்னேற்றம் கூட இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் முதல் ஆரம்பத்தில் வரும்போது அப்படி கடையில் ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு பழக்கம் ஒன்றும் இல்லை, இப்போ நோமலாக இருந்தது. இடம்பெயர் வாரம் வந்த பிறகு அதில் வந்து சரி மாற்றங்கள் இருந்தது. இப்போ சாதுவாக பரவாயில்லை, முன்னேற்றம் இருக்குது. இப்போ கடையெல்லாம் வடிவ செய்து மற்றது சந்தையெல்லாம் செய்து இருக்கிறாங்க, பரவாயில்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் மிதிவண்டி உழக்குவீங்க? இப்போ என்னை பொறுத்தளவில் எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ நேரம்? இப்போ வாசவூரிஞ்சிலேருந்து 15 கிலோமீட்டர், கரவூர் 12 கிலோமீட்டர், பெரிய இடம் சொல்கிறது யாழ்ப்பாணம் கொட்டடி அது வந்து 10 கிலோமீட்டர். அப்படியெல்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு அவ்வளோ 40 வருஷமாக நடந்து கொண்டே இருக்குது. ஓடி போய் வரத்தான் போகணும். சரி சரி. இப்போ கண் ஆப்ரேஷன் செய்து எனக்கு இப்போ என்ன நடந்தது? கண் இந்த பார்வை குறைந்து லேந்தை வச்சு வேலை செய்து இப்போ இந்த 15 நாள் ஆகுது. கண்டிப்பாக முன்னாடி ஓடப்படாது. இல்லைதான் புதியாக போகணும். 15 நாள் எப்போ ஆகுது? இனி இதை விட கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இப்படி போகிறோம் போய்க்கு. சரி சரி. எனக்கும் 4 பிள்ளைகள், 2 பிள்ளை சேர்த்து விடுது. ஏன் அது ஒருத்தர் அடிச்சு கொலை செய்தவன் இந்த மகள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆசிரியர். மகள் இந்த மகளை அடிச்சு கொலை செய்தவங்க. என்னத்துக்காக? ஒருத்தனை விரும்பி இருந்தது. அவன் ஏதோ வேண்டாம் அவர்ப்பா இப்போ நானும் மனசையும் எங்களோட பேரப்பிள்ளையும் நம்மளால் கொண்டு போட்டோம். பெருமிட்டு வந்து பார்த்துக்கிறான். தனியாக மகள் இருக்க அடிச்சு 2 பேரை பிள்ளை அடி அடுத்தது அடிச்சா பிள்ளை அடிச்சு தூக்கி போட்டான். வழக்கு நடக்குது. இப்போ கை கடிச்சது 13 வருஷம் முடிஞ்சது. இப்போ மற்ற பிள்ளை என்ன இருந்தது? அது சின்ன வயதில் இந்திய ஆமை மருந்து இந்தியன் ஆமை இருக்கு. அது சின்ன பிள்ளை ஒன்று இருந்தது. அது சின்ன வயதில் மருந்துகள் தட்டுப்பாடு தான் இந்திய ஆமை வந்த காலங்களில். இவா 27 வயது சகல திறமையும் கொண்ட ஆள். 13 வருஷத்துக்கு முன்னம் நின்றது. அவன் திறமை என்னால் ஏலாகும். ஏன்னா அவள் ஒரு சகலகால அபல்லி படிப்பில் இருந்து கொழும்பில் 10,000 மீட்டர் ரோடில் இருந்து யாழ்ப்பாணம் துறைப்பாசலில் அகில இலங்கை டீச்சருக்கு வச்ச போட்டியில் 1ஆம் இடம் பெற்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரின்றது அது போஸ் ஸ்கூல். அதிலே இவ ஒரு டீச்சராக ஒரு வேலைக்கு பிடி டீச்சரும் பரதநாட்டிய டீச்சரும் பிடி தான் ஈடுபட்டது. அது துன்பம் தானே. அதில் சும்மா நடமாடுறோம். சரி, நன்றி. சரி, அந்த ஐயாவோட கதைச்சினாங்க. அந்த ஐயாவுக்குள்ளே எவ்வளோ வேலை இருக்குன்றதை கதைக்கும்போது அறிய முடிஞ்சது. இப்படி தான் நிறைய பேர் வீதியில் போகும்போது நீங்கள் அவர்களை சாதாரணமாக கடந்து போகலாம். எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு வகையில் வலியும் இருக்கும், மகிழ்வும் இருக்கும். இதுதான் பண்டத்தரிப்பில் இருக்கிற பொது சந்தை. சந்தை முடிஞ்சது, நேரம் ஆகிவிட்டது. இதுக்குள்ள பழக்கடை, அடுத்தது மரக்கறி கடை, இதில் இருக்கிறது மீன் சந்தை. எல்லாம் முடிஞ்சு. இல்லை இல்லை, எங்க இதுக்கு கடை வச்சிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் இறால் வித்தனீங்களா? எவ்வளோ போகுது இன்றைக்கு இறால்? இறால் விலை வேணியந்த விலையாக விற்றது நட்டம். இப்போ கோயில் திருவிழா நடக்கிறது, அங்கே வேண்டி யாரும் முளைக்கலாம் இங்கே நடத்த கொடுக்குறேன். அது நடக்குது. சரிம்மா, சரி. எத்தனை பேர் அண்ணா மீன் இதுக்கு கடை வச்சிருக்கீங்க? 36 பேர் வச்சுக்கோங்க. 1 2 பேரா?
3 மாவு தான் 120 ரூபா. 3 அடி காட்டுக்கு 120 ரூபா எடுக்கிறாங்க. கிலோவுக்கு 15 ரூபா எடுக்கிறாங்க மீனுக்கு. 15 ரூபா. 15 ரூபா. 10 ரூபா. கிலோவுக்கு 15 எடுக்கிறாங்க. அண்ணே கோபப்படுத்தா எங்க குறைச்சு சொல்லி என்ன யாழ் மாவட்டத்துல எந்த சந்திரன் அப்படி இல்லை, இந்த சந்திரன் அப்படி போகுது. யாழ் மாவட்டத்துல வட மாவட்டத்துக்கு இந்தியாவிலே இந்த சந்திரன் அப்படி போகுது. ஒழுங்கான கட்டிடங்க டொய்லெட் இல்லை, ஒழுங்கான டொய்லெட் இல்லை. அதுல இருந்து தங்கட வளர்ப்பு போகணும். வீடுகளை பார்த்தீங்கன்னா நுழம்பு நிற்குது, அது நிற்குது. வீடுகளை பார்க்க வைக்கணும். ஆனா தங்கட வீடுகளை பார்க்க மாட்டோம், இது பொது இடத்தையும் பார்க்க மாட்டோம். இதான் முதல் பிரச்சனை. சொல்லுங்க என்னன்னு நான் சொல்றேன். இவங்க எங்களை போய் நோடிக்கிறாங்க. என்ன சொல்றேன், இந்த கிலோவுக்கு 15 ரூபா. இப்போ நாங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிற சந்தை எடுக்கிற இந்த இவங்க போல டெண்டர் இருக்கு, அது கொஞ்சம் இரண்டும் என்னென்னு. இப்போ நான் என்ன சொல்லுறேன்டா, ஒரு கிலோவுக்கு எந்த சந்தை தான் இப்போ யாழ் மாவட்டத்தில் இந்த ஒரு சந்தையில இப்படி கிலோவுக்கு 15 ரூபாய் இல்லை, இங்கேயும் 15 ரூபாய் கிலோவுக்கு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா நீங்கள்? என்னென்னு தெரிவிக்க, நாங்கள் ஒற்றுமை இல்லை, எங்களுக்குமே ஒற்றுமை இல்லையே. எல்லாரும் ஒற்றுமையாக வரணும். இந்த கைதட்டினா என்ன டோஸ் ரெண்டையும் சேர்ந்து அடிக்கும். வரணும் கதைக்கணும் மகையோட. அரசாங்கத்தால் சபையை பிரதேச சபையெல்லாம் ரூல்ஸ் ஒன்று வைக்கணும். கிலோவுக்கு நீங்கள் இவ்வளவுதான் எடுக்கலாம்னா அவ்வளோதான் எடுக்கலாம். முதல்ல எவ்வளோ எடுத்தது? முதல் 10 ரூபா, அதுக்கு மேலே 8 ரூபா. நான் வந்த காலத்து 15 வருஷம் ஞாபகம், 18 வருஷம் ஞாபகம். அப்படி கிலோ 6 ரூபா, ஒரு கிலோவுக்கு 8 ரூபா, 10 ரூபா, 12 ரூபாய், 15 ரூபா இருக்கு. போட்டியில் சந்தை எடுக்கிறது, நீங்களும் நானும் சேர்ந்து போட்டியில் சந்தை எடுக்கணும். நீயும் நானும் போட்டியில் எடுத்து போட்டு தொழிலாளர்கள் நாங்கள் உழைக்கிறது, எங்களோட குடும்பத்தில் உழைக்க போகிறது இப்போ இடைக்கு தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதான் நடக்கும். அதே அரசு செய்யணும், அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவோம். நீங்கள் சந்தை எடுத்து போட்டு நீங்கள் அவங்கள நோடிக்குவோம். எங்களை பாதிக்க வச்சு நீங்கள் இப்போ சந்தை இப்போ அவையில் ஒரு கொண்டு வரும். இப்போ வந்தாலும் கிலோவுக்கு 10 ரூபா தான் தருவிடும். அதுக்கேற்ற மாதிரி சந்தை நீங்கள் அப்படி இருக்கு. இப்போ நாளைக்கு இப்போ இந்த இடத்துக்காக 48 லட்சம் ஆகும். அடுத்த வருஷம் 80 லட்சத்துக்கு எடுப்பான் எடுத்து பாட்டு எங்களுக்கு கிலோக்கு 30 ரூபா தாங்கன்றாங்க. நான் பாதிக்கப்படுறாரு எல்லாரும் வந்து தீர்த்து விட்டுருக்காங்க. நீங்கள் இடத்துக்கு 100 ரூபா, கிலோவுக்கு 10 ரூபா எடுக்கலாம். அதே மாதிரி சங்கானையிலே நடக்கும். அப்படித்தான் அங்கே நடக்குது. இங்கே மட்டுமே செய்யலாம். அப்போ பிரதேச சபையில் தான் பிள்ளை இருக்குது. பிரதேச சபை அதை தான் கொடுக்கணும். நீங்கள் கிலோவுக்கு 10 தான் எடுக்கலாம், இடத்துக்கு 100 ரூபா எடுக்கலாம்னா இங்கே எடுக்கலாம். அது நட்டெல்லாம் வாங்கி உடந்தாங்க. நாங்கள் 10 மீன் வந்து நட்டை போய் கேட்கணும் இல்லையே. எங்களோடைய போகிறோம் இந்த நட்டம் தான். இன்னும் இப்படி இவ்வளோ மீன் வந்துக்கு 1200 கிலோ வந்துக்கு 10 கிலோ நட்டம் 5 கிலோ மீன் மீன் அவ்வளோ நட்டம். நட்டம் எங்களோட, இது உங்களோட. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நட்டம் இல்லாமல் உங்களோட. நீங்கள் நிபந்தனை வைங்க. கிலோவுக்கு 10 10, 100 100 இடத்துக்கு. நீங்கள் நிறைய 5 லட்சம் 10 லட்சம் கூட்டி போட்டு செய்கிற தொழிலாளியை விருப்பம் பொதுச்சாங்க. எங்கட அதெல்லாம் சண்டை கட்டுறீங்க. நீங்கள் எங்கட வரி தான் எங்களோட சண்டை கட்ட காசு வருது. இது ஒரு வருஷத்துக்கு 45 லட்சத்துக்கு எடுத்துருக்கேன். ஒரு வருஷத்துக்கு. சரி அண்ணா, நன்றி ரோணம். சரி அண்ணா, சரி. இந்த பகுதியில் மரக்கறி கடைகள், உடுப்பு கடைகள் அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. போவோமா ஊர்கோலம் பாருங்க. நகரப்பகுதி வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் தொடர்ச்சியாக கடை தொகுதிகள் இருக்குது. இதுக்குள்ளாலேயும் பொதுச்சந்தைக்கு போகலாம். நாங்கள் பைக் கொண்டு போகிற பக்கமாக போனாங்க. இதுக்குள்ள சிரமக்காலை இருக்குது. முத்துமாரி புடவை அண்ட் ஃபேன்சி. அதில் இடப்பக்கம் போயிடுவோம். இன்னொரு கிறிஸ்தவ கோவில். பண்டத்தரிப்பு பெண்கள் உயர்தர பாடசாலையினுடைய மைதானம். இதில் இருக்கிறது பண்டத்தரிப்பு இந்து கல்லூரி. இது கங்கால வடலி அடைப்புன்ற இடத்துக்குள்ளே வரும். எனக்கு நான் அதுவும் பண்டத்தரிப்புக்குள்ளே வருமா என்னென்னு தெரியலை. நாங்கள் எதிர்காலத்தில் வடலி அடைப்பு என்ற கிராமத்தை காணொலியாக பதிவு செய்வோம். இப்போ திரும்ப போவோம். போய் இடப்பக்கம் ஒரு வீதி போகுது, அம்மன் வீதி என்று. அந்த வீதிக்கு
பக்கம் போவோம். நம்ம இந்த வீதி போடையில் பார்த்தீங்களா, பண்டத்தரிப்பு அம்மன் கோயில். பாப்பா கோயிலே வறுத்து போச்சு. இப்போ குறைநிக்காதவங்க நிறைய கோயில்கள் இருக்குது, அதான் சொல்கிறோம். பிரதான வீதி ஒன்றுக்கு போகிறதுக்காக வந்தேன். வந்த இடத்துல இதில் ஒரு பற்றைக்காடு, இதுக்குள்ளால தான் போவோம். காட்டுக்குள்ளால பயணம். கரடி, சிங்கம், புலி, சிறுத்தை, விலங்கினங்களும் இங்கே வரும் என்று நான் நினைக்கல. நாங்கள் கூகுள் மேப்பை பார்த்து வந்து போடுறப்பா. இது எவ்விடம்? இது பண்டத்தரி பண்ணுறது அந்த பிரதான வீதியை பிடிச்சி போகணும். சரி அண்ணா, சரி அண்ணா, சரி நன்றி அண்ணா. ஒதுக்குள்ளே வந்து பாடு. சரி அண்ணா, சரி. அட அம்மா அம்மா அம்மா. மாதகல் பண்டத்தரிப்பு பிரதான வீதியில் ஏறிட்டோம். இந்த பிரதான வீதிக்கு வரதுக்காக நிறைய வீதிகள் சுற்றிட்டோம், முள்ளும் குத்து வாங்கிட்டோம். இப்போ பண்டத்தரிப்பு நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். இதில் இருக்கிறது மாதகலுக்குள்ளே வரும் இந்த கிராமம், இந்த கோயில். ஏற்கனவே எடுத்துனாங்க என்ன, மாதகல் கிராமத்தை எடுக்கும்போது இந்த கோயிலையும் பதிவு செய்து நாங்கள். நாங்கள் நேராக போகிறதுக்கு முதல் அதில் வந்த சந்தியால் திரும்புவோம். ஏன்னா அதுக்குள்ளே வீதி வடிவாக போடப்படையில் பாருங்க. வீதி வடிவாக போடப்படையில் எனக்கண்டா இந்த வீதியால் போனால் அங்கேயோ ஏதோ பொது சேவை அல்லது அத்தியாவசிய தேவைக்கான ஒரு இடம் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஏனெண்டா வீதிகள் வந்து தேவையில்லாமல் எல்லாம் போடப்படும். அரசியல்வாதிகளினுடைய ஒழுங்கை, அரசியல்வாதிகளினுடைய சில தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுற இடங்கள் எல்லாம் வீதி நல்லா இருக்கும். ஆனால் மக்கள் பொது சேவைக்காக பயன்படுத்துகிற வீதிகள் மிக மோசமாக இருக்கும். இந்த வீதியை பார்த்த உடனே இதுக்குள்ளே ஏதோ பயனுள்ள விடயமோ அல்லது பொது சேவை வழங்குகிற இடமோ இருக்குது. வாங்க பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. பண்டத்தரிப்பு பிரதேச வைத்தியசாலை. வைத்தியசாலைக்குள்ளே போயிடாது. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இது பொது சேவை வழங்குற இன்னும் ஒன்று இருக்குது. அதனால தான் வீதி போடப்படாமல் இருக்குன்னு நான் நினச்சேன். நான் ஏனண்டா அதில் இருக்க அரசியல் உங்களுக்கு சொல்லணும் பாருங்க. இப்போ மக்களுக்கு ஒரு அரசியல்வாதிகிட்ட எப்போ போக வேண்டிய தேவை வருமெண்டா, தங்களுடைய இடத்தில் இருக்கிற அபிவிருத்தி சார்ந்த விடயங்களுக்கும் தங்களுடைய கிராமங்களில் இருக்கிற பிரச்சனைகள் சார்ந்தும் தான் அரசியல்வாதிகள்கிட்ட போக வேண்டிய தேவை வரும். இப்போ இந்த வீதிக்காக மக்கள் போகிறார்கள்னா அரசியல்வாதி சொல்லுவார், நான் உங்களுக்கு அடுத்த முறை போட்டு தரேன், இந்த தடவை நீங்கள் வாக்களிக்கணுமென்னு. அப்போ மக்களும் பார்ப்பினுமோ இவருக்கு வாக்களிப்போம் என்ற ஒரு எண்ணத்தோடு வாக்களிப்பார்கள். ஆனால் 5 வருஷமாகியும் வீதி போடப்படாது, வீதி அப்படியே தான் இருக்கும். இப்போ மக்களுக்கு அவரில் வெறுப்பு வந்துடும். அப்போ கடைசி அந்த பதவிக்காலம் முடிகிற நேரத்தில் ஒரு பரபரப்பாக கல்லுகள் கொண்டு வந்து பறிபடும். அப்போ மக்கள் யோசிப்பினும், சரி அவர் கொஞ்சம் காலம் எடுத்து இப்போ அவர் பிரிஞ்சு கொண்டுட்டார் போலே இருக்குது, பாதை போட போகிறாருண்டு கல் போட்டுருவார். மக்களும் பார்த்து வாக்களிச்சிடுவார்கள். அதுக்கு பிறகு 5 வருடம் போகும். என்னடா கல் போட்டு கிடக்க, இன்னுமே அந்த கல்லை போடையில் பாதை இன்னும் போடையிலேன்னு பார்த்தா அந்த 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 5 வருஷம், அடுத்த 5 வருஷம் 10வது வருஷம் நெருங்குகிற காலப்பகுதியில் வீதியில் அந்த சல்லிகள் எடுத்து பரவ தொடங்குவார்கள். அப்போ மக்கள் யோசிப்பார்கள், சரி சரி இந்த முறை எப்படியும் போட்டு முடிஞ்சிடும் வேண்டும். 3வது முறை அவரை நாடாளுமன்றத்துக்கோ அல்லது அரசியல்வாதியரோ மாகாண சபை உறுப்பினராகவோ வாக்களித்து அங்கே அனுப்புகிற நேரம் மக்கள் யோசிப்பினும் இந்த முறை எப்படியும் போட்டு முடிஞ்சிட வேண்டும். அவர் என்ன செய்வார்னா அந்த சல்லியை அழிவித்து விட்டுறார். இப்படி ஒரு இடத்துல சல்லியை போட்டுட்டு அள்ளினவர்கள் எனக்கு நான் பார்த்துருக்கிறேன். அதால் தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறேன். இப்படி நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அவர்களினுடைய நோக்கம் இந்த வீதி போடாமல் விட்டால் தான் மக்கள் என்னட்ட வந்து என்னோட நெருக்கமாக இருப்பார்கள். அப்படியான முட்டாள்தனமான அரசியலும் இங்கே நடைபெறுகிறது. சரி, பண்டத்தரிப்பு மாதகல் பிரதான வீதியில் வந்து ஏறிட்டேன்.
வீதியினுடைய 2 பக்கத்தையும் பார்த்து கொண்டு வாங்க. இந்த இடம் ஐயா நீங்கள் கதைக்கலாமா கொஞ்சம்? நீங்கள் பிறந்த இடம் எது? மாதகல். இது பண்டுது. நீங்கள் மாதகலை. உங்கால நீங்கள் இந்த வீதியால் அடிக்கடி போய் வருவீங்க தானே? இந்த வீதியினுடைய 2 பக்கங்களையுமே தொடர்ச்சியாக தோட்டங்கள் தான் அங்கே வரைக்கும். அந்த மாதகல் கோயில் வரைக்கும் தோட்டம் தான். இந்த பகுதியில் என்னென்ன பயிர்கள் கூட செய்கிறவே? வெங்காயம். வெங்காயம். வெங்காயம் பிறகு நெல். நெல் எது கூட? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் தோட்டம் இருக்குது. இது 2-3 காணிதான் மிளகாய் தோட்டங்க. இப்போ கூடுதலாக இந்த வெங்காயம் இந்த சீசன் இந்த காலத்தில். ஆனால் சில இடங்களுக்கு வெங்காயம் கூடவா இருக்குது, ஆனால் மிளகாய் தோட்டம் இருக்குது, மரவள்ளி தோட்டம் இருக்குது, ஆனால் குறைவாக இருக்குது. இந்த பக்கம் திரும்பினா பூசணி கொடியும் நட்டு இருக்குது, ஆனால் குறைவாக இருக்குது. இப்போ எங்கே பயணம்? ரேடியோ ஒன்று கொடுத்துதான் எடுக்க போகிறோம். என்ன கொடுத்தீங்க? ரேடியோ நானும் இப்போ கதைக்கிறேன். நான் கேட்குறீங்களா? என்ன நானும் வானொலி ஐயா உண்மை கதை வேணும். நான் இப்போ கதைச்சு காட்டுட்டேன். இல்லை வேணும். நான் இப்போ வானொலியில் கதைக்கிறமே கதைச்சு காட்டுறேன். எந்த வேணும்? இப்போ புதுசாக ஒன்று தொடங்கி இருக்கிறேன். எந்த வானொலி? பவனீசன் வானொலி. இப்போ பாருங்க. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாளில் இந்த செய்தி அறிக்கைகளை நாங்கள் பார்த்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது, இந்த வருடத்துக்குள்ளே தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்று. ஆனால் பல காலமாக தீர்வு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். சொன்னதுதான் அதிகமே தவிர தீர்வு ஒரு துளி கூட நகரவில்லை. எனவே மக்கள் அரசியல்வாதிகளில் கடும் வெறுப்போடு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அரசியல்வாதிகள் தொடர்பான கருத்தை சொல்வதற்காக மாதகளில் இருக்கிற ஒரு ஐயா எங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறார். வணக்கம் ஐயா, உங்களோட பெயர்? மனுவேல் பிள்ளை ஐயா வந்திருக்கிறார், அழைப்படுத்திருக்கிறார். ஐயா, இந்த நாட்டில் அரசியல்வாதிகளினுடைய செயற்பாடு எப்படி இருக்கு? உங்களுக்கு திருப்தியா இருக்கா இல்லைன்னா அதிருப்தியா இருக்கா? சொல்ல முடியாது கிடக்கு. அரசியல்வாதிகள் ஏதாவது செய்திருக்கணும் இல்லை பயப்படுற மாதிரி கிடக்கு. எனக்கு அவைகளுக்கு என்ன பயம்? நாங்கள் வாக்களித்து அனுப்பி விடுறோம், அவைகளுக்கு நாங்கள் பயப்படுவோம். ஐயா, இப்போ இந்த அரசியல் தீர்வு விடயங்களில் திருப்தியா உங்களுக்கு இல்லை தானே? அது என்ன ஒரு கொஞ்சம் கூட நகருது இல்லை. ஒற்றுமையாக வேண்டிய கட்சிகள் எல்லாம் உடைஞ்சு போகுது. இப்போ இவங்களை வச்சுக்கொண்டு என்ன செய்கிறது? மரியாதை என்னென்னு கொடுக்குறது வேலுக்கு என்ன? எனக்கு வயது 75 வயது. என்ன 75 வயதுன்றீங்க? அப்போ உண்மையிலே நான் ஒரு 45-46 வயது தான் ஊகிச்சது. நான் யோசிச்சேன்னா இப்போ எங்கண்ட ஊரில் ஒரு இளம் பிள்ளை ஒரு ஆள் இருக்குது, அவாவுக்கு பொண்ணு பார்த்து கொண்டிருக்கான். அவாவுக்கு 36 வயது. அப்போ நான் யோசித்தேன் ஐயாவுக்கு ஒரு 40-42 வயது வரும். ஒரு கேட்டு ஒழுங்கு செய்வோமாண்டு. என்ன உங்களுக்கு விருப்பமா? 75 வயதுல வேற பிள்ளை. நீங்கள் 75 நீங்கள் சொல்லத்தானே ஐயா தெரியும். சரி, நான் சும்மா பெம்பலா கதைச்சு நான் குறைக்காதேங்க. குறைக்கிறீங்களா? இல்லை ஐயோ. அது ஒரு இடம் காட்டையில் அந்த பண்டத்தரிப்பு பெண்கள் கல்லூரி அதனுடைய விளையாட்டு மைதானம் இருக்கிற பின்பகுதி காட்டினான், முன்பகுதி காட்டையில் காட்டுறேன். இந்த இதில் இருந்து பள்ளிக்கூடம் தொடங்குது. பண்டத்தரிப்பு பெண்கள் கல்லூரி. இதுக்குள்ளால போய்தான் அவங்க இங்கெல்லாம் சுற்றி திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பண்டத்தரிப்பு என்ற கிராமத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த கிராமத்தை பற்றி சொல்கிறதுண்டா கோயில்களினுடைய எண்ணிக்கையை பார்த்து நான் மிரண்டு போனேன். அந்த அளவுக்கு மிக அதிகமான கோயில்கள்ன்றது சைவ கோயிலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ தேவாலயங்களாக இருந்தாலும் சரி, மிக அதிகமாக இந்த பண்டத்தரிப்பு என்ற இடத்துல இருக்குது. இதுவரைக்கும் நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கிறேன். ஏற்கனவே இணுவில் என்ற கிராமத்துக்கு போன நேரமும் அங்கே கோயில்கள் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி பண்டத்தரிப்புக்கு வந்து பார்த்தா பண்டத்தரிப்பில் ஒரு சந்தையிலேருந்து அடுத்த சந்தைக்கு போகிறக்கிடையிலே நிறைய கோயில்களை பார்க்க முடியுது. யாழ்ப்பாணத்திலேயே கோயில்கள் அதிகமாக இருக்குன்னு நான் பார்த்து மிரண்டு போன கிராமங்களுக்குள்ள இதுவுமே இருக்குது. அதிகமான கோயில்கள் இருந்தாலும் அந்த கோயில்கள் எல்லாம் நல்ல கட்டுமான அமைப்புகளோடையும் ஒரு சில பெரிய பெரிய கோயில்களை பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் மிக அதிகமாக செலவு செய்து அந்த கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த கிராமத்தில் வாழ்கிறவர்கள் செழிப்பாக இல்லாமல் அந்த கோயில்களை அப்படி கட்ட மாட்டார்கள். எனவே கோயில்கள் செழிப்பாக இருக்குதுன்னா இங்கே வாழ்கிற மக்களும் நல்ல செழிப்போடையும் பணபலத்தோடையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக 100% அப்படின்னு சொல்ல முடியாது.
ஏறத்தாழ அதிகமானவர்கள் நல்ல வசதியோடு வாழ்கிறார்கள் என்றது எங்களுக்கு பார்க்கும்போது விளங்கினது. அடுத்தது பண்டத்தரிப்பில் நிறைய தோட்டங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ கடைசியாக வந்த அந்த மாதகள் பண்டத்தரிப்பு பிரதான வீதியினுடைய 2 பக்கம் தோட்டம். அதை விட ஏற்கனவே நாங்கள் பயணம் செய்து போன பகுதிகளில் அதிகமான தோட்ட பகுதிகளை பார்த்துருப்பீங்க. எனவே இன்றைய நாளில் இந்த கிராமத்தை காட்டினதில் மகிழ்ச்சி. இந்த பண்டத்தரிப்பு பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும்.